ஹாய், வெல்கம் டு தமிழ் ஷோகன்ஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. எல்லாரும் கேட்டாங்க ஷோகன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. தேவர் கியூரியஸ். ஷோகன்ஸ்னா ஒன்றும் இல்லை. ஜப்பான்ல வந்து ஒரு ஒரு பேச்சு இருக்கு. ஷோகன்ஸ்னா தே சேவ்டு ஜப்பான் ஃப்ரம் மங்கோலியன் இன்வேஷன் லாங் பேக் அப்படின்னு ஒரு கதை இருக்கிறதுனால நம்மளும் சரி தமிழ் கிரிக்கெட்டை வந்து ஒரு டாக்ஸிக் இல்லாத ஒரு தமிழ் கிரிக்கெட் என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும்னு இது அந்த சேனல் தமிழ் ஷோகன்ஸ். ஸோ நீங்க போஸ்ட் மேட்ச்க்கு போவோம். அபவுட் டிசி விசஸ் எல்எஸ்ஜி. அது மா- அது மட்டும் இல்ல, நம்ம வந்து கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் எல்லாம் அப்படியே கன்னு மாதிரி ஸ்பிட் பண்றதுனால அதனால ஷோ ஷோ கன்ஸ்னு சொல்லலாம். எப்படி வேணா ஆமா. வச்சுக்கலாம். அதனால இந்த ஷோகன்ஸை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அப்லோட் பண்ணுங்க. இப்போ பாக்குறது பூராவுமே நம்ம சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்லோட் பண்ணி விடுங்க. சரி, போஸ்ட் மேட்ச் பிரேம் வந்திருக்காரு இன்னைக்கு. வழக்கம் போல டிசி விசஸ் எல்எஸ்ஜி செஞ்சு விட்டாங்க. டிசி வந்து எல்எஸ்ஜிய கேஎல் ராகுல் சிக்ஸ் அடிச்சு முடிச்சு விட்டாரு. டாஸ்ல இருந்தே அவங்களுக்கு எல்லாமே ரைட்டா அமைஞ்சது. சூஸ் டு பால், ரெஸ்ட்ரிக்டட் them to 160. எப்படி இருந்தது இன்னைக்கு மேட்ச் பிரேம்? ஃபர்ஸ்ட் டாஸ் பத்தி பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டட், வெரி வெல் எக்ஸ்பெக்டட். வின் பண்ணாங்க, பவுலிங் எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 20 மேட்சோ இல்ல 25 மேட்ச் பவுலிங் தான் எல்லாருமே எடுக்க பவுலிங் போறாங்கன்னு எடுத்து நினைக்கிறேன். சேசிங் தான் போறாங்க. அதாவது ஒரே டைப்பா தான் போகுது எல்லா மேட்சும். ஸோ ஜிடி மட்டும் தான் நேற்று கொஞ்சம் ஆட் ஒன் அவுட்டா இருந்தாங்க. பட் அதுவுமே வந்து அவங்களாம் சூஸ் பண்ணல, அவங்களுக்கு அது கிடைச்சது. பட் தென் தேவர் ஏபிள் டு சர்வைவ். ஸோ எல்எஸ்டி ஓப்பனிங் பேர் பத்தி நம்ம பேசணும். ஸோ பேட்டிங் ஆடினாங்க மிச்சல் மார்ஷ் அண்ட் எய்டன் மார்க்கம். மார்க்கம். அதாவது மிச்சல் மார்ஷ் வந்து ஆஸ்திரேலியால கூட இவ்வளவு கன்சிஸ்டண்டா இருந்து நான் பார்த்தது இல்லை. இங்க வந்து அவ்வளவு கன்சிஸ்டண்டா இருக்காரு. ஸோ மேபி விஜய் அது மார்ச். வந்து மிச்சல் மார்ஷ் மேபி ம். அவர் பவுலிங் போடாதனாலயா, வெறும் பேட்டிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுனாலயா என்ன தெரியல. பட் பயங்கர கன்சிஸ்டண்டா இருக்காரு இந்த கேம்ப்ல. பிளஸ் எய்டன் மார்க்கம் வந்து இப்போ வந்து ஒரு டாப் ட்ரீம் 11 பிக் மாதிரி ஆயிட்டார், டாப் ஃபேண்டசி பிக். ஏன்னா அவர் பவுலிங்கும் போடுறாரு, நல்லாவும் போடுறாரு, பேட்டிங்கும் கன்சிஸ்டண்டா ஆடுறாரு. ஒரு 50-40 போட்டுட்டு தான் போறாரு. ஆமா. ஸோ அவங்க ஓப்பனிங் பேர் எல்எஸ்டிக்கு கொஞ்சம் நல்லா அமைஞ்சிருச்சு. நிக்கோலஸ் போரானுக்கு இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகல பெருசா. நிறைய பேர் கேப்டன் போட்டவங்களாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நானும் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். பட் எஸ், எல்எஸ்டி ஐ திங்க் இட்ஸ் டைம் தட் நிறைய பிளண்டர்ஸ் பண்ணாங்க. நம்ம அதை பத்தி பேசலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்எஸ்டியோட ஸ்டார்ட் பத்தி? எல்எஸ்ஜியோட பேட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. 6 ஓவர்ஸ்க்கு தே கிராஸ்ட் அரௌண்ட் 55. பவர் பிளே எல்லாம் 9 ரன் ரேட் இருந்தது. ஓகே, அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி 10 ஓவர்ஸ்க்கு 90 வந்தாங்க. 95 வந்தாங்க. அடுத்த 10 ஓவர்ஸ்ல தி ஜஸ்ட் கிராஸ் 70 ரன்ஸ் வித் ஃபால் ஆஃப் எஸ். 9 விக்கெட்ஸ். ஒரு 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 சின்ன நடுவில் மிடில் ஓவர் கொலாப்ஸ். பயங்கரமா பவுலிங் நல்லா இருந்தது டிசியோட. as யூஷுவல் மிடில் மிடில் ஓவர்ஸ்ல ஸ்டார்க்கு மிடில் சாரி ஸ்டார் கிடையாது, அக்ஷர் பட்டேல் நல்லா முகேஷ் குமார். போட்டாரு. குல்தீப் யாதவ் டைட்டா போட்டாரு, அடிக்க முடியல. லாஸ்ட்ல முகேஷ் குமார் வந்து 2 விக்கெட் கழட்டிட்டாரு. மெயினா என்னன்னா, மில்லர் வந்து 15 பால் வெறும் 14 ரன் அடிச்சுட்டு போனான். நம்மளே நம்ம இது பேசணும்னு நினைச்சிருந்தோம். என்னன்னா 15 பால்ஸ்ல ஒரு 30 அடிச்சிருந்தானே எக்ஸ்ட்ரா 15 ரன்ஸ். ஸோ அவங்க ஒரு 25 ரன் ஷார்ட் இன்னைக்கு. அதனால அது எஸ். 25 ரன் கம்மின்னா அப்புறம் சேஸ்ல ஈஸியா தான் இருக்கும். இல்ல, கமெண்டேட்டரியில என்ன பேசுனாங்க அப்படின்னா, கமெண்டேட்டரியில எல்லாருமே நம்ம என்ன தோணுச்சுன்னா, ரிஷப் பண்ட் வரவே இல்லை வெளியே. அதாவது அது ஒரு அப்துல் ஸ்ட்ராட்டஜி. சமாத் எப்படி எனக்கு இறக்குனாரு. ஒண்ணும் புரியல. அப்துல் சமாத் வந்தாரு, வந்து ஒண்ணு போன மேட்ச் அது என்ன ஆயிடுச்சு, போன மேட்ச் அவர் வந்து 15 பால்ஸ் 30 ரன்ஸ் அடிச்சாரு. அந்த மாதிரி ஒரு குவிக்கா அடிச்சிட்டு வந்துருவாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவருக்கு கிளிக் ஆகல பெருசா. இல்ல, சி என்னதான் அவர் வந்து 15 பால்ஸ் 30 அனுப்பிச்சாலும் இது வந்து எப்படி இருக்குன்னா, ரஜத் பட்டிடாருக்கு பதிலா டிம் டேவிட மேலே இறக்கி விட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. சி அவங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. தே ஆர் ஃபினிஷர்ஸ். ஆமா. ஃபினிஷர்ஸ் வந்து கீழே தான் ஆடுவாங்க. அவங்கள வந்து மேலே இறக்கி விட்டு, அதாவது அப்துல் சமாத் இறங்கினாரு ஃபர்ஸ்ட். அப்புறம் பார்த்தா டேவிட் மில்லர் இறங்கினாரு. அப்பயும் பந்த் வரல. இத்தனைக்கும் பந்த் போன மேட்ச் தான் நல்லா ஆடினாரு. So அப்படி இருந்துமே அவர் வரல. So இதனால தெரியல, மேபி கையில ஒரு பேண்டேஜ் போட்டிருந்தாரு. மேபி அது ஏதாவது அடிபட்டு இருக்கா என்னன்றது தெரியல. பட் இருக்கலாம். தட் ஷுட் மேபி நாட் அஃபெக்ட் த. மேபி மேபி நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது இன்ஜுரி காசஸ்னால வரலையான்னு தெரியல. பட் பண்ணிட்டு நீங்க வந்திருந்தாரு அப்படின்னாலுமே வந்து எனக்கு தெரிஞ்ச மில்லர் ஃபயர் ஆயிருக்கும். எக்ஸ்ட்ரா 30 ரன்ஸ். வெறும் ஓப்பனிங்கை தூக்கிட்டா எல்எஸ்ஜியோட பேட்டிங் காலி. ஸோ டிசிக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஸ்கோரை. அதே மாதிரி சேஸ் பண்றப்ப ஒன்றும் பெருசா ரிஸ்கே எடுக்காம ஆடினாங்க. போரல் கொஞ்சம் அடிச்சாரு. அதுக்கப்புறம் யாருமே ரிஸ்கே எடுக்கல. ராகுல்லாம் செட் ஆனார் நல்லா. 30 பால்ஸ் இல்ல, அந்த 30 ரன்ஸ் டார்கெட்டுக்கு அது அடிச்சிருந்தாரு. போதும். அந்த டார்கெட்டுக்கு வந்து ஜஸ்ட் அவங்க இப்பெல்லாம் ரன் ரேட் பத்தி செட் கவலைப்பட ஆகி ஆடினா தேவையில்ல. தே போதும். ஹேவ் பெட்டர் ரன் ரேட் சொன்ன மாதிரி. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, டிசி வந்து ஃபைனலி தே ஹாவ் காட் தேர் ப்ராப்பர் ஓப்பனிங் பேர் நினைக்கிறேன். அதாவது ஃபேஃப் ட்ரை பண்ணாங்க, ஃப்ரேசர் ட்ரை பண்ணாங்க,
ஒர்க் அவுட் ஆகல. இப்போ வந்து கருண் நாயர் அண்ட் அபிஷேக் பொரேல் அபிஷேக் வந்து ஒரு போரல் நல்லா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகுது. சி தேர் இந்தியன் பிளேயர்ஸ். அதில் ஒருத்தர் கொஞ்சம் லோக்கல் பிளேயர், அன்கேப்ட் அவர் ஒன்றும். ஸோ கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இது. ஆமா. லைக் ஒரு இந்தியன் ஈஸ்டோட ஒரு பேட்ஸ்மேன்ஸ்னால. பிளஸ் என்னன்னா அவங்க ரீடைன்ட் அபிஷேக் போரல் வந்து போன சீசன்ல 350 அடிச்சாரு. சாரி 250, அப்புறம் இன்னொரு ஒரு 7 மேட்ச் ஆடினாரு போன சீசன்ல. அதுல 5 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாரு, உடனே ரீடைன் பண்ணாங்க அபிஷேக் போரல். அது பெரிய விஷயம். அதே மாதிரி ஹேமங் பதானி வந்தாரு. நம்ம இந்த பாயிண்ட் பேசணும். டெல்லியில இஸ் ஹேமங் பதானி மேக்கிங் அ சேஞ்ச் இந்த பெர்ஃபார்மன்ஸ். எஸ், என்ன கேட்டா yes. ஆயுஷ் படானி அப்பாவா ஒரு ஆயுஷ் பதோனி அப்பா கிடையாது. ஆயுஷ் பதோனி வேற, ஹேமங் பதானி தமிழ்நாடு டீம் காரணவர். ஹி இஸ் சௌராஷ்டிரியன், பிளேடு ஃபார் ஓகே தமிழ்நாடு ரஞ்சி டீம் பேக் ஓகே. இன் 2004-05 டைம்ல நினைக்கிறேன். ம். அவர் வந்து கரெக்டா ஸ்கால் அவுட் பண்ணி எடுத்தாரு. 2 மேட்ச் தோத்தாங்க, லாஸ்ட் 2 மேட்ச். அதுக்கப்புறம் தி பேக் இன் டு த வின்னிங் ரேஸ். 27th April would be a better game clash between கோலி அண்ட் ரோஹித், சாரி கோலி அண்ட் ராகுல். அப்படி சென்டர்ல வச்சு சுத்தன மாதிரி சி ரோ கோலி ஒரு சென்டர்ல வச்சு ஸ்டேடியம் இல்லடா அது டெல்லிக்கே நான் தான்டா ராஜா அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒண்ணு, ஒரு செஞ்சுரி போட வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா கண்டிப்பா ஒரு சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ல முடிய வாய்ப்பு இருக்கு. பட் லெட் சேவ் தட் கான்வர்சேஷன் ஃபார் அந்த டே இன்னைக்கு ஆர் வச்சிருப்போம் நம்ம. அதுக்கு ஆனா முன்னாடி நாள். கோலியும் ஆமா. ரோஹித், சாரி ரோஹித்னே வருது, கேஎல் ராகுலும் ராகுல். ராகுல் இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு இது ராகுல் கிராஸ்ட் 5000 runs. வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் ஹிம். அப்புறமேட்டு ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் டு வாண்ட் டு ரீச் 5000 இன் அ ஷார்ட் ஸ்பேன். ஓ நைஸ். ஸோ அதை பத்தி நீ கேஎல் பேசணும். ராகுல் கண்டிப்பா அது ஒரு நல்ல அப்புறம் ஒரு வந்து பாசிட்டிவா இப்போ எடுத்துப்பாருன்னு நாளைக்கு நினைக்கிறேன் மேட்ச் அவருக்கு. என்ன நாளைக்கு என்ன மேட்ச் ஃபர்ஸ்ட்? எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எம்ஐ. நாளைக்கு எஸ்ஆர்எச் எம்ஐ. ஓகே. அது ரொட்டேஷன்ல ஸோ வந்து நாளைக்கு என்ன யார் எலிமினேட் நினைக்கிறீங்க? ஆகுறதுன்னு எம் சிஎஸ்கே எலிமினேட் பண்ணி விட்டாங்க எம்ஐஏ. இப்போ யாருக்கு எஸ்ஆர்எச் தோத்தா நாளை எஸ்ஆர்எச் will be eliminated. Eliminated in the sense 80% elimination is done மாதிரி. So the 80% elimination is done for சிஎஸ்கே. ஒத்துக்கிட்டு தான் ஆகும். எஸ்ஆர்ஹெச் வந்து நிறைய ஸ்பாயில் கேம் ஆடி இருக்காங்க. அதாவது வந்து இப்போ வந்து அடிச்சா யாரெல்லாம் பட்டா குவாலிஃபை பட்டியம் ஆகுறாங்களோ, படாட்டி லேகியம் டைப். அதான் இல்ல யாரெல்லாம் வந்து குவாலிஃபை ஆக போறாங்களோ அந்த டைம்ல எஸ்ஆர்ஹெச் வந்து வின் பண்ணி அவங்கள குவாலிஃபை ஆக விடாம பண்ணுவாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்க்கு அந்த ஒரு அபிலிட்டி இருக்கு. ஸோ லெட் சி டுமாரோ. எனக்கு தெரியல லைக் எந்த சைட் கேம் போகும்னே சொல்ல முடியல. டிபெண்ட்ஸ் ஆன் த பிச் கிரவுண்ட் அண்ட் தென் ஹவு த ஸ்டார்ட் கோஸ். பட் They பட் ஐ are திங்க் playing at எம்ஐ. Hyderabad, so the score அது வந்து சிமெண்ட் பிச்சு தான். சிமெண்ட் தர மாதிரி அபிஷேக் சர்மா 100 அடிச்சாரு. அந்த பிச்சில் நடக்கலாம். எந்த பிச்சில் நடந்தாலும் அந்த ஸ்கோர் வில் பி ஈஸிலி 200. ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச டாப் 4 picks from MI வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ். நாளைக்கு ரோஹித் சர்மா அடிக்க மாட்டாரு, நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரோஹித் சர்மா அவுட் ஆயிடுவார். பட் ஓப்பனிங்ல வந்து ரோஹித் சர்மா அடிச்சா இந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்றோம். ட்ரெண்ட் பண்றோம். ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்ஸ் அண்ட் பவுலிங்ல சாண்ட்னர் நாளைக்கு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் அது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கேம்ல சேசிங் எடுத்தாங்க அப்படின்னா, அவங்க சேசிங் எடுத்தாங்க, இவங்க செகண்ட் ஹாஃப்ல பவுலிங் போட்டாங்கன்னா ஈஸியர் ஃபார் சாண்ட்னர். அந்த டாபிக்ஸ் எடுத்தோம்னா கமின்ஸ், அன்கித் வர்மா, கிளாசன் அண்ட் டிராவிஸ் ஹெட். நாளைக்கு டிராவிஸ் ஹெட் இன்னிங்ஸ் இருக்கு. டிராவிஸ் ஹெட் டெய்லியும் எல்லா மேட்ச் அடிச்சுட்டு தான் இருக்காரு டிராவிஸ் ஹெட். போன மேட்ச் கொஞ்சம் பட் ஸ்லோவா ஆடினாரு. பட் தென் போன இன்னிங்ஸ் எல்லாம் ஸ்லோவா ஆடினாரு. நாளைக்கு நல்ல ஒரு அடி, மென்டல் அடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பார்ப்போம். எனக்கு ஐ ஹாவ் அ ஃபீலிங் என்னன்னா நாளைக்கு மேட்ச் கொஞ்சம் மும்பை கொஞ்சம் பவுலிங் எடுத்துட்டு கொஞ்சம் நாளைக்கு கண்ட்ரோல் ரொம்ப பண்ணிடுவாங்கன்னு ஈக்குவல் ஃபைட்டா நினைக்கிறேன். போக போகுது மேட்ச்னு எனக்கு தோணுது. நாளைக்கு இல்ல எப்படி எனக்கு போக வந்து போகுது ஒன் சைடடா அப்படின்னா, போகும்னு தோணுது. எஸ்ஆர்எச் எம்ஐ போன தடவை சிங்கிள் ஹேண்டட் ஆகி எம்ஐ ஈஸியா 163 என்னமோ சேஸ் பண்ணாங்க. மோரார்லெஸ் எம்ஐ வந்து சிஎஸ்கே அடிச்ச மாதிரி தான் எஸ்ஆர்எச் அடிச்சாங்க. இப்போ நாளைக்கு ம் எஸ்ஆர்எச் வில் சீக் ஃபார் ரிவெஞ்ச் வீக். ஸோ வந்து நாளைக்கு ஈக்குவலா போகும் மேட்ச். நாளைக்கு ஓகே. அன்கித் வர்மான், கிளாஸ் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்க அவங்க. ஆனா வந்து பவுலிங் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பேட்டிங் தான் ஆடுவாங்க. பேட்டிங் ஆடி ம் ஹைதராபாத் பிச்சில் பேட்டிங் எடுத்தா கொஞ்சம் பிளஸ் தான். அதை இல்ல பத்தி ஹைதராபாத்தோட பவுண்டரிஸ் வந்து சின்னது. நாங்க நல்லா ஒரு லாஃப்ட் ஷாட் தூக்கி அடிச்சிங்கனாலே அது ஸ்ட்ரைட்டா பவுண்டரி போயிடும். பவுண்டரிஸ் நம்ம எப்பயும் போல 65-70 மீட்டர்ஸ் இருந்தாலும் அந்த பிச்சும் கொஞ்சம் நமக்கு இதாகுது. தே வில் கோ ஃபார் பேட்டிங் தான் தோணுது எஸ்ஆர்எச். நாளைக்கு வந்து யார் வந்து கொஞ்சம் நல்லா பவுன்ஸ் ஜென்ரேட் பண்றாங்களோ, எந்த பவுலர் வந்து பவுன்ஸ் ஜென்ரேட் பண்றாங்களோ கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கு.
அது பண்ண இன்னைக்கு டெஃபினட்டா முகேஷ் சாய்ஸ் குமார் இருக்கு. மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து அட்லீஸ்ட் 4 விக்கெட் எடுத்தது. அவங்க டென்டல் 20 ரன்ஸ் இந்த லாஸ்ட் ஃபார் எல்எஸ்சி. அதே மாதிரி ம். எஸ்ஆர்ஹெச்சுக்கு நல்ல ஒரு பவுன்ஸ். ஷமி ஏன் ஃபயரே ஆக மாட்டேங்கிறாரு? ஒய் ஷமி இஸ் ஃபெயிலிங்? ஷமி எப்பவுமே அவர் வெறும் நேஷனல் டீம் தான் ஃபயர் ஆவார். நேஷனல் இதுல டீம் தான் ஃபயர் யூஸ்வலாவே ஆயிருந்தாரு. ஃபயர் ஆக மாட்டார். ஐபிஎல்லாம் ஜாலி பண்றாரு நினைக்கிறேன். ஆமா, ஐபிஎல்னா ஜாலி தான் அவரு. யாக்கர்ஸ்ல அதாவது எஸ்ஆர்ஹெச்சுக்கு பெரிய பவுலிங் இல்ல. எஸ்ஆர்ஹெச்சுக்கு பவுலிங் வந்து ஒரு பெரிய மைனஸ் தான். எல்லாருமே கொஞ்சம் அன்பாப்புலர் பவுலர்ஸ் தான். எடுத்தா எடுப்பாங்க, கமின்ஸ் தவிர அந்த மாதிரி தான். எஸ். இந்த பட் தென் இஷான் மும்பை மலிக்லாம் அப்படி கிடையாது. ஓரளவுக்கு போடுறாப்ல பாப்போம். பட் மும்பை அப்படி இல்லை. பும்ரா இருக்காரு, தீபக் சஹார், ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் சாண்ட்னர், இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பும்ரா கேம் அண்ட் ஒன் சைடா போக சாண்ட்னர்னா வாய்ப்பு இருக்கு. ஒரு டியூவோ போடுவாங்க. பும்ரா ஒரு பக்கம் பேஸ்ல நொறுக்க போறாரு, சாண்ட்னர் ஸ்பின்னு. சாண்ட்னர் என்னன்னா பால் ஸ்பின் ஆகாது. அவரோட ஃபிளைட்டர் டெலிவரி, அந்த பாலோட அந்த அந்த பவுலர் ஸ்டாப் டெலிவரி. ரைட்டர் டெலிவரினா அபிஷேக் சர்மா அப்படியே ஃபிளைட்லயே அமைச்சிருவாரு. ஃபிளைட் டெலிவரி போட்டீங்கன்னா அபிஷேக் சர்மா பெவிலியனுக்கு போயிடுவாரு. அவரெல்லாம் ஆட முடியாது ஃபிளைட் டெலிவரி. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி இதான் நாளை போகுதுன்னு. நிலவரம். என்னோட பிக்ஸ் என்னோட டாப் டாப் 4. பிக்ஸ் டாப் பிக்ஸ் சொல்லுங்க ட்ரீம் லெவன். என்னோட டாப் 4 பிக்ஸ் வந்து சாண்ட்னர். 2 பேர் சொல்றேன். ம். 2 பேர் மும்பை, 2 பேர் எஸ்ஆர்ஹெச். சரி, ஸோ 4 எஸ்ஆர்ஹெச்ல 2 பேர் வந்து ஹென்ரிக் கிளாசன் அண்ட் தென் ப்ராபப்ளி டிராவிசன். அண்ட் மும்பைல வந்து டெஃபினெட்லி நாளைக்கு தீபக் சஹார் இது இருக்கு. ஏன்னா 2 மேட்ச் அவர் போட்டு பொழந்துட்டாங்க. நாளைக்கு ரிடம்ஷன் அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. அண்ட் தென் சூரியகுமார் யாதவ். ஸோ நான் 4 டாபிக் சொல்லணும்னா வில் ஜாக்ஸ், சாண்ட்னர். நாளைக்கு 2 பேருமே வில் ஜாக்ஸ் அண்ட் சாண்ட்னர். எஸ்ஆர்ஹெச்ல அனிகித் வர்மான் கிளாசன். பவுலிங் நாளைக்கு ஃபுல்லாக பேட்டிங் தான் இருக்க போகுது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். இதே மாதிரி பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஹாவ் அ குட் நைட். பாய்.